ஒரு புல்லுருவிகளுக்கு, ஒரு துரோகிகளுக்கு, சந்தர்ப்பவாதிகளுக்கு, திமுகவுடைய பி டீமாக இருக்கின்றவர்களுக்கு ஒரு சரியான பாடம் என்கின்ற வகையில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கியிருப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக இன்றைக்கு கோடான கோடி தொண்டர்கள், பொதுமக்கள் அனைவருமே இன்றைக்கு மகிழ்ச்சியாக நாங்கள் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கட்ட பஞ்சாயத்துகள், பாலியல் வன்கொடுமைகள், அதுவும் குறிப்பாக ஆளும் கட்சியை சார்ந்தவர்களே அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவது. எனவே அதிகார துஷ்பிரத்தில் ஈடுபட்டு ஒரு பொதுமக்களுக்கும் அதேபோன்று பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களையும் கண்டுபிடித்து உடனடியாக சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி தருவதன் மூலமாகத்தான் ஒரு நிச்சயமாக எல்லோருக்குமே அந்த ஒரு அச்சம் இருக்கும். இது புரட்சித் தலைவர் அம்மாவை பொறுத்தவரை அதேபோன்று புரட்சித் தலைவரும் சரி, அதேபோன்று அந்த எடப்பாடி ஆட்சி காலத்திலும் சரி, அது யார் தவறு செய்தாலும் சரி, அது குற்றம் குற்றமே என்ற வகையிலே சட்டத்திற்கு நிறுத்தப்பட்டு தண்டனை வாங்கி கொடுத்த சம்பவங்கள் எல்லாம் நிறைய உண்டு. ஆனால் இந்த விடியாத ஆட்சியில் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு உள்ளாட்சி பொறுப்பேற்ற சட்டமன்ற அதேபோல நாடாளுமன்ற அமைச்சர்கள் அனைவருமே ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தை செய்கின்ற வகையில் தான் இந்த ஆளுநருடைய அந்த செயல்பாடு. ஒரு ஆளுங்கட்சியினுடைய ஒரு அதிகார துஷ்பிரயோக செயல்பாடுகளாகத்தான் இன்றைக்கு இந்த விடியாத அரசியல் ஒவ்வொரு நாளும் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக எம்ஜிஆர் நகரில், புரட்சியாளர் எம்ஜிஆர் நகரில் ஒரு இளைஞரணி கூட்டத்திலே ஒரு காவல்துறையை சார்ந்தவர், ஒரு பெண்மணி காவலர், அவரே ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு பாலியல் செய்யப்பட்டு அந்த இளைஞரணி சார்ந்த நிர்வாகிகளால் வழக்குகள் போடப்பட்டு உடனடியாக அந்த பெண் காவலர் அச்சுறுத்தப்பட்டு வாபஸ் வாங்கப்பட்டு அதன் அடிப்படையில் அந்த கம்ப்ளைண்ட் வித்ரா பண்ணதுனால அந்த நடவடிக்கை போச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி திமுகவை சார்ந்தவர்கள் தவறு செய்யாமல் இருப்பார்கள்? எனவே என்ன தவறு செய்தாலும் சரி, எங்களை காப்பாற்றுவதற்கு இந்த அரசு இருக்கிறது, எங்களை காப்பாற்றுவதற்கு முதலமைச்சர் இருக்கின்றார், எங்களை காப்பாற்றுவதற்கு அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் என்ற அந்த ஒரு நம்பிக்கை அவர்கள் மத்தியிலே வரும்போது இது போன்ற தவறுகள் அடிக்கடி நிகழ்கின்ற ஒரு விஷயமாக இருக்கும். எனவே அந்த ஒரு வகையில் இன்றைக்கு கடந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கடலூர் மாவட்டத்திலே அவருடைய அந்த முந்திரி தோப்பிலே வேலை செய்தவர் மர்ம கொலைக்கு ஆளாகி பொதுமக்கள் எல்லாம் பல நாள் போராட்டம் பண்ணி அவருடைய கட்சியை, அவருடைய தோழமை கட்சியாக இருக்கின்ற சிபிஎம் இயக்கத்தை சார்ந்தவர்கள் கூட போராட்டம் செய்ததன் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அப்படியானால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பொதுமக்களும் சரி, அதே போன்று கட்சிகளும் இறங்கி பெரிய அளவிற்கு ஆர்ப்பாட்டம் செய்யும் போதுதான் இந்த செவிடன் அரசாங்கத்துக்கு காதுகளிலே விழுமா என்ற கேள்வி இன்றைக்கு மக்களிடத்தில் எழுந்திருக்கின்றது. எனவே ஒரு நிகழ்வு நடந்தாலே உடனடியாக சட்டம் தன் கடமை செய்ய வேண்டும். ஆனால் இன்றைக்கு எந்த ஒரு பொதுமக்கள் பாதிக்கின்ற நிகழ்வு நடந்தாலும் சரி, இந்த சட்டை செய்யாத ஒரு கேடுகட்ட இந்த அரசாங்கம் எதை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கு உரிமை மீட்பு மாநாடு நடத்திட்டு இருக்காங்க. என்ன உரிமை மீட்பு மாநாடு நீங்க நடத்துறீங்க? நீங்க லட்சணத்துக்கு நீங்க நாட்டில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிற நிலைமையில இருக்கு. நாட்டில் பார்த்தா இன்னைக்கு விலைவாசி ஏறி இருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தா இன்னைக்கு பார்த்தா சொத்து வரி உயர்ந்திருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தா மின் கட்டணம் ஏறி இருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தா இன்னைக்கு பேருந்து தொழிலாளர்கள் இன்னைக்கு பிச்சையை தட்டேந்து இன்றைக்கு போராடுகின்ற ஒரு நிலைமை. அவர்களுக்கு ஓய்வூதிய பலன்கள் எதுவும் கொடுக்கல. இன்னைக்கு ஆசிரியர்கள் போராடுகின்றார்கள், அரசு ஊழியர்கள் போராடுகின்றார்கள், மீனவர்கள் போராடுகின்றார்கள், நெசவாளர்கள் போராடுகின்றார்கள், விவசாயிகள் போராடுகின்றார்கள், தொழிலாளர்கள் போராடுகின்றார்கள். இப்படி தமிழ்நாடே இன்னைக்கு
ஒரு போராட்ட களமாக இன்றைக்கு ஆகிவிட்ட நிலையில இதெல்லாம் ஏதோ சொல்லுவாங்க. ரோம் நகரம் வந்து தீப்பெட்டி எரியும் போது நீரோ மன்னன் வந்து பிடில் வாசித்துட்டு இருந்தாங்கன்னா அவனுக்கு எதை பத்தி கவலை இல்லை, அது பிடில் வாசித்துட்டு இருக்க நிலைமை தான் அந்த நீரோ மன்னனுக்கு. அது போல இந்த ரோபோ முதலமைச்சர் நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்படி ஒரு தெரியாத நாட்டில் என்ன நடக்குது தெரியாத ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு கிடைத்திருப்பதா இன்றைக்கு ஒரு மிகவும் வேதனைக்கும் ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்க முடியும். எனவே அந்த அடிப்படையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சார்ந்த ஒரு ஏழை பெண்மணி, அதாவது செல்வி, அவருடைய கணவர் வீரமணி, பிழைப்புக்காக அவங்க வந்து கேளம்பாக்கம் வராங்க, வேலை செய்யறாங்க. செஞ்சுட்டு அதன்படி அடிப்படையில் தன்னுடைய மகள் ஒரு மருத்துவர் ஆகணும், 18 வயது உடைய மகள். அந்த மகள் வந்து ஒரு டாக்டர் ஆனதுக்காக சரி படிக்கிற நேரம் படிக்கட்டும், வேலை செய்யற வேலைட்டும் என்ற அடிப்படையில் பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு கருணாநிதி, கருணாநிதினால பேர் அப்படிதான் இருக்கும் போல இருக்கு, புரியுதா, திரு கருணாநிதி அவருடைய மகன் ஆண்ட்ரூ, அவருடைய மருமகன் இருவரும் சேர்ந்து அந்த 18 வயது நிரம்பிய அந்த மாணவியை டாக்டருக்கு படிக்கின்ற மாணவி, அதுவும் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர், அந்த மாணவி சிகரெட்டால வந்து சூடு வைக்கப்பட்டு பல்வேறு கொடுமைகளுக்கெல்லாம் ஆளாகி இன்றைக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு துன்ப நிலைக்கு இன்றைக்கு இந்த பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மகன் அவர்கள் இன்றைக்கு வந்து அதை ஆளாக்கி இருப்பது என்பது உண்மையிலேயே இன்றைக்கு வந்து ஒரு மனம் வந்து வேதனை அடையக்கூடிய ஒரு பெரிய அளவுக்கு வந்து வருத்தப்படக்கூடிய துன்பப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நிச்சயமாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பார்கள். எனவே இதுவரையில் எந்த வழக்கு இப்பதான் ஏதோ வழக்கு போட்டுன்னு சொல்றாங்க, ஆனா வழக்கு போடுவதோடு மட்டும் நிற்காமல் அந்த பட்டியலினத்தை சார்ந்த சகோதரி வீரமணி செல்வியினுடைய அந்த அவருடைய மகள் இப்படி வந்து ஒரு கொடுமையான வந்து ஒரு கொடுஞ்செயலை செய்தவர்கள் மீது சிகரெட்டை சுட்டு காயப்படுத்தி கொடுமைப்படுத்தி இந்த பல்லாவரத்தினுடைய மகன் எம்எல்ஏ மகனும் அவருடைய மருமகள் மீது ஒரு கடுமையான அளவுக்கு சட்ட நடவடிக்கை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கவர்மெண்ட்ல முதல்ல எஃப்ஐஆர் போடுவாங்க. அந்த எஃப்ஐஆர் வந்து போட்டா உடனே அந்த எஃப்ஐஆருக்கு வந்து எஃபெக்ட் கொடுக்கறது யார் மேலனா ஏடிஎம்கே மேலதான். எஃப்ஐஆர் போட்டாலே போதும் உள்ள தள்ளிடுவாங்க. ஆனா திமுகவுக்கு என்ன தெரியுமா, போட மாட்டாங்க. ஒரு சம்பவம் நடக்குதா அப்படியே சும்மா இருப்பாங்க, அழுத்தம் பார்ப்பாங்க எந்த அளவுக்கு இவங்க பிரஷர் கொடுத்துட்டே இருக்காங்கன்னு. பிரஷர் வர வர என்ன பண்ணுவாங்கன்னா அப்பதான் வந்து அப்படி கண்முழிச்சு பார்த்து ஒரு எஃப்ஐஆர், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், அந்த எஃப்ஐஆர் போடுவாங்க. அந்த எஃப்ஐஆர் போட்டு அப்படியே கடைபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க. ஆர்ப்பாட்டம் பண்றாங்களா, போராட்டம் பண்றாங்களா, இல்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதன் பிறகுதான் கைது செய்வாங்க. ஏன் எஃப்ஐஆர் போட்டு கைது செய்ய வேண்டியதானே? கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இல்ல, கம்ப்ளைண்ட் கொடுத்ததை வச்சு ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்த சகோதரி வந்து இப்படி வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது அது குறித்து வந்து ஒரு எஃப்ஐஆர் மட்டும் போடக்கூடாது. எஃப்ஐஆர் போட்டு சட்டத்தை நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் வந்து இதுக்குரிய ஒரு பதில் வந்து நிச்சயமா சொல்லும். எனவே அவர்கள் வந்து இப்போ எங்களுக்கு தெரிஞ்சவர்ல அந்த குடும்பத்தை பொறுத்தவரை வந்து ஆளுங்கட்சியினரால் மிரட்டப்படுவதாக ஒரு தகவல் வருது. எனவே அவர்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கணும். ஒரு சுதந்திரமான விசாரணை, அந்த அளவுக்கு வந்து ஒரு சுதந்திரமான விசாரணை வந்து இந்த போலீஸ், அதாவது முதலமைச்சர் கீழே இருக்கின்ற உள்துறை கையில் வைத்திருக்கின்ற அவர் கீழே இருக்கின்ற போலீஸ் கிட்ட வந்து நியாயம் நிச்சயமா கிடைக்காது. எனவே ஒரு நியாயமான நிச்சயமா என்ன நடந்ததுங்க, சட்டத்தை நிறுத்துவதற்கு வழிவகையாக கம்ப்ளைண்ட்டை வாங்கி ஜெயிலில் தள்ளுற அளவுக்கு வேலை பார்க்கணும். ஒரு சுதந்திரமான அமைப்பு, ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசரோ, ஒரு கொடுமை இழைக்கப்படுது ஒரு பட்டியலத்தை சார்ந்த ஒரு சகோதரிக்கு. எனவே இதை வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வந்து இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி சம்பந்தப்பட்டவர்களை வந்து ஒரு சிறையில் அடைப்பது மூலம்தான் உண்மையிலே மக்கள் வந்து அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கு. சார், அதிமுக தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து ஒரு பிசினஸ் டிரான்சாக்சன் மாதிரி நடக்கும். உரிமை மீட்பு மாநாடுன்னு அதுக்கு வர போடுறாங்களா இன்னைக்கு? என்ன தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவோடு தமிழ்நாட்டு மக்கள் வந்து டெல்லிக்கு அமிச்சாங்க. 17 வருஷம் அங்க வந்து மத்தியில் வந்து ஆட்சி பண்ணாங்க. 17 வருஷம் ஆட்சி பண்ண மத்திய கூட்டணி அமைச்சர்கள் அங்க வைத்துட்டு தமிழ்நாட்டினுடைய உரிமைகள், ஜீவாதார உரிமைகள் எத்தனையோ தீர்த்திருக்கலாம். காவிரி பிரச்சனை தீர்த்திருக்கலாம், முல்லை பெரியார் பிரச்சனை தீர்த்திருக்கலாம், அதே போல கச்சத்தீவு பிரச்சனை தீர்த்திருக்கலாம், தமிழ்நாட்டுக்கு வந்து வேண்டிய நிதி உதவி கொடுத்திருக்கலாம்.
இத்தனைக்கு வந்து நம்முடைய அம்மா காலத்திலும் சரி, அதே போன்று பல்வேறு காலகட்டங்களில் வந்து மழை வெள்ளம் பாதிப்பு வரும்போது யாரு அப்ப மத்தியில் இருந்தது? அப்போ 2005 உதாரணத்தை எடுத்துங்க. 2005ஆம் ஆண்டு காலகட்டத்தில் 2004ஆம் ஆண்டு காலகட்டத்திலே வந்து பெருமழையும் சுனாமியும் வந்தது. அந்த நேரத்தில் வந்து யாரு மத்தியில் இருந்தது ஆட்சியில? திமுக வந்து ஆதரவோடு தான் இருந்தது. ஆனா திமுக ஆதரவோடு இருந்த நிலையில அன்னைக்கு என்ன பண்ணிருக்கணும் இவங்க? எது எப்படியாங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள், நாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகள் வாங்கி எம்பி ஆகி இன்னைக்கு மத்திய அமைச்சர் அங்க வைக்கிறோம். அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில நாம வந்து நிதியை வந்து அதிகமா பெற்று தருவோம். அந்த வகையில வந்து கிட்டத்தட்ட 17 வருஷம் வந்து மத்தியில இருந்து இந்த இயற்கை பேரிடர் வரும்போதெல்லாம் நிதியை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த அரசாங்கம் வாங்கி கொடுத்திருக்காங்க. அப்ப இவங்களுக்கு எதுக்குங்க உரிமை மீட்பு மாநாடு? கேடு மக்களை ஏமாத்துற விஷயமா இது? என்ன உரிமை மீட்பு? தமிழ்நாட்டு உரிமையை தார வாத்துட்டு தமிழ்நாட்டு மக்களை மொட்டை அடிச்சுட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து மத்தியில இருந்து நீ எதுவுமே செய்யாத, நிதியை பெற்று தராத, ஒரு வேட்ல இருந்து இன்னைக்கு அதாவது சேல் டாக்ஸ் வந்து வேட் மாறுது, வேல்யூ ஆடட் டாக்ஸ் அம்மாவுடைய ஆட்சி காலத்துல. அப்போ கிட்டத்தட்ட 6000 கோடி மத்திய அரசு தரணும். அப்ப அம்மாவுடைய அரசு இருக்கு, 6000 கோடி நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து முட்டுக்கட்டை போட்டது யாரு? அன்னைக்கு இதே வந்து மத்தியில கூட்டணி அங்க வைக்கிற வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தானே அன்னைக்கு வந்து இது முட்டுக்கட்டை போட்டாங்க. எனவே அந்த வகையில ரொம்ப விட்டு வாழவா அப்ப இருந்து செய்யல. இப்ப என்னால உரிமை மீட்பு மாநாடு தான். யாருக்கு அதுல வந்து பூ சுத்துற கதை இது? அதனால இந்த கதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க. அதாவது அந்த மாநாடு பேரு இருக்குன்னா தமிழ்நாட்டினுடைய உரிமையை மத்திய அரசுக்கு தாரை வாத்து கொடுத்த மாநாடுன்னு மாத்தீங்க. அப்படிதான் நீங்க வந்து வைக்கணும். நீங்க அதுல என்ன இப்போ இப்ப அடுத்தது வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஒரு உதயநிதியை வந்து கொண்டு வரதுக்கு உண்டான எல்லா முயற்சி தான். இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? யாரு? ஸ்டாலின் சொல்றதெல்லாம் உண்மையா? ஸ்டாலின் வந்து முதல்ல என்ன சொன்னாரு? என் பையன் நிக்க மாட்டேன்னாரு. ஆமா, பையன் நிக்க மாட்டேன்னாரு. இது என்ன சங்கர மனமா இது? வாரிசு வருஷம் வருதுக்குனாரு. அப்புறம் என்ன பண்ணாரு? நிக்க வச்சாரு. அப்புறம் வந்து இப்ப வந்து மந்திரி ஆக்கிட்டாரு. இன்னைக்கு அதே போல அவரு சொன்னார்னா எப்போதுமே திமுக பொறுத்தவரை இது கொடியுடன் வானா தடியுடன் மாற்றம், குடியுடன் வானா தடியுடன் மாற்றம், சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இருப்பாங்க. அதனால அவர் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு அரசுல ஒரு பெரிய அளவுக்கு ஒரு அலங்கரிக்கப்படுகின்ற ஒரு பதவி அளிப்பதற்கு உண்டான ஒரு மாநாடு தான். அது உரிமை மீட்பு மாநாடு இல்ல. எனவே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதான் பட்டாபிஷேகம் இவர் சொல்ற மாதிரி பட்டாபிஷேகம் வச்சுங்க. அப்படி பட்டாபிஷேகம் பண்ற ஒரு மாநாடு தான் நிச்சயம் எடுத்துக்க முடியும். அந்த ஒரு வகையில் இன்னைக்கு என்ன இப்போ இன்னைக்கு திமுக இன்னைக்கு வந்து ஒன்னா இருக்காம தெரியுது. ஆனா எவ்வளவு மனக்குமுறல் அந்த கட்சியில இருக்குன்றது இன்னைக்கு அது வந்து வெடிக்கும் போது வெடிக்கும். அந்த அளவுக்கு வந்து பெரிய அளவுக்கு மனக்குமுறல் இருக்கு. இன்னைக்கு நேற்று வந்து ஒண்ணுமே அரசியல் தெரியாத கத்துக்குடியெல்லாம் இன்னைக்கு நாங்க வந்து இன்னைக்கு வணக்கம் போட்டு இன்னைக்கு அவங்களுடைய இதுல நாங்க போறது இன்னைக்கு வருத்தப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு பக்கம் இன்னைக்கு திருமதி கனிமொழி அந்த அம்மா என்னைக்கு வெடிக்குதுன்னு தெரியல. இன்னைக்கு ஆந்திராவில் என்னாச்சு? இன்னைக்கு ஆந்திரா என்னாச்சு நிலைமை? இன்னைக்கு ஷர்மிளா என்னாச்சு? அவங்க காங்கிரஸ் தலைவர் ஆயிட்டாங்களா? அதே போல வந்து நிலைமைகள் வந்து தமிழ்நாட்டில் உள்கட்சி வேற, நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஆனா அந்த மாதிரி வந்து ஒரு கட்டலாம் இன்னைக்கு வந்து கண்டிப்பா வருகின்ற வாய்ப்பு அரசியல் இருக்கு. நேற்று உதயநிதி பேட்டி கொடுக்கும் போது ஒரு மேட்டர் சொல்லியிருந்தாரு. அதாவது பாஜகவினுடைய கிளை கழகமா தான் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்கு. அதே போல உங்களுடைய அரசியல் பேச்சுவார்த்தை எல்லாமே ஒரு பிசினஸ் டிரான்சாக்சன் மாதிரி தான் நடக்கும், தனியார் ஹோட்டல்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. விமர்சனத்துக்கு இல்ல, அவங்களுக்கு எப்போதுமே வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் இல்லையா, ஒரு இன்டர்நேஷனல் இப்படிதான் அவங்களுடைய கான்செப்ட் இருக்கும். எங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏழை எளிய தலையில வந்து எண்ணெய் போடாதவங்க தான் அவங்களுடைய முன்னேற்றம் தான் எங்களுடைய சிந்தனையை. அது மாறுபட கருத்துடையவங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா நீங்க என்ன கேள்விப்பட்டீங்க? இல்ல இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். 1998 அம்மா வந்து அலையன்ஸ் வந்து பிஜேபி வைக்கிறாங்க. பிஜேபியோட அலையன்ஸ் வச்சுட்டு நானும் தான் இப்ப சென்ட்ரல் பெடஸ் கேண்டிடேட். அன்னைக்கு அது அலையன்ஸ் நிக்கிறோம். ஆனா அம்மா வந்து ஆதரவு கொடுத்தாங்க. எங்களோட ஆதரவோட தான் அன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் சென்ட்ரல் இருந்தது. அம்மா வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒரு 5 வைக்கிறாங்க. அதாவது வந்து அதுல ஒண்ணு வந்து இந்த காவிரி நீர் வந்து 205 டிஎம்சி தண்ணீர் நமக்கு அது திறந்து விடணும்னு சொல்லிட்டு அதை வாஜ்பாய் கவர்மெண்ட் அன்னைக்கு வந்து நிர்பந்தப்படுத்துறாங்க. நீங்க வந்து திறந்து விடணும், அதை இல்லைன்னா வாபஸ் வாங்கணும் சொல்லிட்டு அதை வந்து அவங்க செய்யல. கர்நாடக அரசு நிர்பந்திக்கல. ஆனா என்ன பண்ணோம், அதை ஆதரவு வாபஸ் வாங்கி அன்னைக்கு கவர்மெண்டே போச்சு.
ஆனா திரு கருணாநிதி என்ன திரும்ப சொன்னாரு, அதுக்கு முன்னாடி ஒரு மாநாடு போட்டுட்டு எக்காரணத்தை கொண்டு நாங்க வந்து மதவாத சக்திகளோடு நாங்க வந்து கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஆக்சுவலா விலகிட்டோம். விலகின வந்து அடுத்த மாசத்திலேயே பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு 5 வருஷம் அந்த பலா சொல்ல தெரியுமா, பலா பாக்குறது பலா அப்படி இருக்கும், பலா மட்டும் வெளியே தெரியும், ஆனா உள்ள இருக்க சோலை அழகா தின்னுடுவாங்க. அந்த மாதிரி பலா சோலைங்க திருடர்கள 5 வருஷம் யார் வந்து பிஜேபி கவர்மெண்ட்ல என்ஜாய் பண்ணுச்சு சொல்லுங்க? இவங்க பேசலாமா? கொத்தடிமை. இன்னைக்கு டெல்லிக்கு காவடி தூக்கிட்டு இருக்கீங்க, ரகசிய பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க. அதெல்லாம் தெரியாத இன்னைக்கு எல்லாம் வரும். இன்னைக்கு அந்த அளவுக்கு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி இன்னைக்கு எல்லா விதமான அளவுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஆதரவு கூட நீங்க அவர் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதனால உங்களுடைய அந்த மறைமுக அந்த கொத்தடிமை கண்டிப்பா வந்து மக்களுக்கு வந்து ஒரு வெளிச்சத்துக்கு நிச்சயமா வரும். இல்ல அரசியல் லாபத்தில் என்ன இருக்கு? பாதிக்கப்பட்டது ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு பெண், 18 வயது அவங்க அந்த பெண்ணுக்கு ஒரு அந்த வீட்டுல வந்து வேலை செஞ்ச போன பெண் அது. அந்த அம்மா வந்து வீரமணியும் வந்து செல்வியும் வந்து கேளம்பாக்கத்துல ஒரு தினக்கூலி அடிப்படையில் வேலை செய்யற ஏழை தம்பதிகள். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நாங்க மட்டும் என்ன சொல்றோம், ஒரு சுதந்திரமான அமைப்பு கொண்டு விசாரணை செய்ய தானே சொல்றோம். விசாரணை செஞ்சு நடவடிக்கை எடுத்து சட்டத்தில் நிறுத்தி கைது செஞ்சு உள்ள தள்ளுங்கன்ற. இதுங்க இந்த ஆட்சியில 1 2 எடுத்து சொல்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து வால்யூம் 1 வால்யூம் 2 வால்யூம் 3 போடணும். எதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்க வந்து நாடு எக்கெடுக்கிட்டு போனேன்னா ஆளுங்கட்சியின் அடிப்படையில் வந்து என்ன வேணா அதிகாரம் பண்ணீங்க, கட்டிங் பண்ணீங்க, கலெக்ஷன் பண்ணீங்க, கரப்ஷன் பண்ணீங்க. சுண்டல் விற்கிறவன்ல இருந்து வீடு கட்டுறவன்ல இருந்து டீ கடை விற்கிறவன்ல இருந்து எல்லா கடையில மாமூலசா வசூல் பண்ணீங்க. அப்படிதான் இன்னைக்கு ஆட்சி நடந்துட்டு. அதனால வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு விடிவு நிச்சயமா எண் கார்டு உண்டு. கண்டிப்பா 2024 பாராளுமன்ற தேர்தல் நிச்சயமா வந்து மக்கள் வந்து அவ்வளவு தூரம் இன்னைக்கு வந்து வெறுத்திருக்கிற நிலையில கண்டிப்பா வந்து இவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டுகின்ற வகையில அந்த ஒரு முடிவு இருக்கும். அந்த முடிவு என்பது 40 நமது நாடு நமது என்ற அடிப்படையில் எங்களுக்கு 40 நாடாளுமன்ற எனக்கு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். எந்த கட்சியில எல்லாரும் அதுதான் இன்னைக்கு எடப்பாடியுடைய கழக பொதுச்சோட தலைமையேற்று இன்னைக்கு வந்து தினந்தோறும் இன்னைக்கு வந்து எல்லா கட்சியில இருந்து இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம்ன்றது ஒரு அடையாளம். ஓகே, நீங்க இன்னைக்கு தான் வரீங்க லோகநாதன். போன பேட்டிக்கு வரல. நான் போன பேட்டிக்கு தான் சொன்னாங்க 2026 ஆட்சி பிஜேபி வரும். நான் என்ன சொன்னேன்? முடியாத காரியம். அது இலவு காத்த கிளி. அதாவது வந்து கறந்த பால் வந்து மடிப்புக்குமா? கறந்த பால் வந்து மடிப்புக்காது. அது போலதான் பிஜேபி ஆட்சிக்கு வந்து ஒரு கனவு, நடக்காத விஷயம். ஓகே.